சூழல் தொகுதிகள் பார்த்தோம் லாஸ்டா. சோ இந்த மனுஷன் உருவாக்கின சூழல் தொகுதிகள் 3 கேட்டகரிக்குள்ள பார்க்கலும். ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் என்வரன்மெண்ட். ஓகே, விவசாய சம்பந்தமான சூழல். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் என்வரன்மெண்ட், கைத்தொழில் சம்பந்தமான சூழல். லாஸ்ட் ஒன் செட்டில்மெண்ட் என்வரன்மெண்ட்ஸ் சொல்லி 3 கேட்டகரிஸ்க்குள்ள இந்த மேன்மேட் எக்கோசிஸ்டம் ஸ்ரீலங்கா பத்தி படிச்சோம். சோ அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அக்ரிகல்ச்சரல் என்வரன்மெண்ட் பார்த்துட்டோம். So அடுத்தது வந்து industrial environment also பார்த்தாச்சு. So today we have to learn is settlement environment, right? Settlement சொன்னா இந்த மனுஷ குடியிருப்புகள் இல்லையா? So ஒவ்வொரு டவுன் வழியில பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷன் வாழிடங்கள் habitats எப்படி இருக்கும், சுத்தி வர வீடு இருக்கும். இல்லாட்டி கொலம்பு சைட்ல போயினா flat systems இருக்கும், right? So a rural or urban environment where man has established his habitat is known as settlement environment. அதாவது மனுஷன் வந்து கிராமம் டவுன் சைடாக மீக்கலாம், ரூரல் என்று சொன்னா கிராமம் சைடாக இருக்கலாம், urban environment டவுன் சைடாக இருக்கலாம். எந்த இடத்துல மனுஷன் வாழ்றதுக்கு வாழிடமா அமைச்சிக்கிறானோ அந்த மாதிரி இடங்கள் நம்ம சொல்றது செட்டில்மெண்ட் என்வரன்மெண்ட் சொல்லுவோம். A rural or urban environment where man has established his habitat is known as settlement environments, right? Migration to cities and a variety of needs and urbanization in cities have resulted more urban settlements. அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சில ஏரியாஸ்ல ரொம்ப urban settlement கூடவா இருக்கும். இப்ப பொதுவா நம்ம ஸ்ரீலங்கா டவுன் கலாம்புல பார்த்தோம்னு சொன்னா அதுல வந்து மனுஷ குடியிருப்புகள் urban settlement வந்து நிறைய இருக்கும். ஏன்னு சொன்னா அதான் நம்ம சொல்றது urbanization. மனுஷன் வந்து தனது தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக, ரைட், தனது தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக என்ன செய்வான்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகுவான், ரைட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகுவான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுவான். சோ இதை நம்ம சொல்றது மைக்ரேஷன் சொல்லி. சோ இந்த மாதிரி தனது தேவைகளை ஃபில் பண்றதுக்காக ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ்ல மனுஷன் மைக்ரேட் ஆகிறதால அந்த ஏரியாஸ்ல ஹியூமன் செட்டில்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா many problems have arisen due to improper human settlements. ஒரு ஒழுங்கான ஒரு செட்டில்மெண்ட் இல்லாம கண்ட மாதிரி போய் குடியேறுவாங்க. இப்ப நீங்க கலாம்பூர்ல வந்து அந்த என்ன சொல்றது இந்த சேனை குடியிருப்பா நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி வீடுகள் எல்லாம் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? Who are from Colombo here? Colombo townல இருக்கிறவங்க யாருங்கன்னு? Nobody else? யாரும் இல்லையா? ஓகே. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு ப்ராப்பர் அந்த என்ன சொல்றது சேனை குடியிருப்பு சின்ன சின்ன குட்டி குட்டி வீடுகள் நிறைய இருக்கும். அந்த வீடு ஒரு 20 பேஜஸ் கிட்ட தான் இருக்கும், ஒரு 20 பேஜஸ் தான் இருக்கும். ஆனா அதுல நிறைய 20-30 வீடு இருக்கும். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஒழுங்கு இல்லாத ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. சோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சொல்லி பார்ப்போம். ரிடியூஸ் த ஸ்பேஸ், அங்க இடம் இருக்குமா அந்த இட பற்றாக்குறை வரும். ரிடியூஸ் த ஸ்பேஸ். ஓகே. செகண்ட் ஒன், நாட் இனஃப் லைட், அங்க போதிய அளவு வெளிச்சம் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கிட்ட கிட்ட வீடுகள் இருந்தா அதுக்கு லைட் கிடைக்காது. கொஞ்சம் தூரத்துல வீடு இருந்தாதான் போதிய அளவு லைட், அதே மாதிரி போதிய அளவு காத்து, ஓகே, அதெல்லாம் இருக்கும். பட் இங்க வந்து இம்ப்ராப்பரான ஒரு ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கிறதால இங்க போதிய அளவு இனஃப் லைட் எல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், லெஸ் வென்டிலேஷன். வென்டிலேஷன் சொன்னாலும் இந்த காற்றோட்டம் அதுவும் குறைவா தான் இருக்கும். ஓகே. டிசீசஸ் பிகம் டு எபிடெமிக் சிச்சுவேஷன். அதே மாதிரி இப்போ ஒரு டிசீஸ் வந்தாலும் அது வந்து எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆக பார்க்கும். எபிடெமிக் தொற்று நோய். ஓகே. சோ ஒரு டிசீஸ் வந்தாலுமே கிட்ட கிட்ட வீடுகள் இருக்கிறதால போய்கண்டு எல்லாத்துக்கும் அந்த
அந்த செட்டில்மெண்ட்ல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக பார்க்கும். நெக்ஸ்ட் ஒன், insufficient sanitary facilities. ஓகே, போதிய அளவு என்ன சொல்றது, போதிய அளவு ஒரு சுகாதாரமிக்க ஒரு சூழலா இருக்காது. சுகாதார வசதிகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்காது. ஓகே, அடுத்து மெயின் ப்ராப்ளம் தான் டிஃபிகல்ட்டி இன் ரிமூவிங் ஹவுஸ் ஹோல்ட் கார்பேஜ். இப்ப நம்ம நார்மலா நம்மட வீடுகள்ல வில்லேஜ் சைடு இல்லாம நம்ம டவுன் சைட்ல இருக்கிற வீடுகளுக்கு ப்ராப்பர் வேலை கார்பேஜ டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. என்ன செய்யறது, எரிக்கவும் மேலாது, அதே மாதிரி புதைக்கவும் மேலாது. we cannot do anything else, right? so அந்த மாதிரி இடத்துலயே ஒரு ப்ராப்பர் வேலை ஹவுஸ் ஹோல்டு கார்பேஜ் ரிமூவ் பண்ண இயலாதுன்னு சொன்னா, இந்த மாதிரி செட்டில்மெண்ட் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு இம்ப்ராப்பர் வேலை செட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நம்ம எப்படி இந்த கார்பேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது? அப்ப இது ஒரு மெயின் ப்ராப்ளம். வீட்டு கழிவுகள் எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான வேலை ரிமூவ் பண்ற இயலாது. ஓகே, அடுத்தது ஃப்ளட்டிங், வெள்ளப்பெருக்கு வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். பாருங்க, நிறைய ஹெராஸ்மெண்ட்ஸ், என்ன சொல்றது, சைல்ட் அபியூஸ், ஒரு கிட்ட வீடு இருக்கிறதால ஒரு என்ன சொல்றது, சமூக சீரழிவுகள் ஏற்படும். நிறைய அபியூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சமூக சீரழிவுகள் ஏற்படும் இந்த மாதிரி இடத்துல கூடுதலாக. சரியாம்மா? சோ இது எல்லாமே சில ப்ராப்ளம்ஸ், ஒரு இம்ப்ராப்பர் ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கிறதால ரைஸ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு. Is it okay for you? Okay. Yes, இப்போ நாங்க சில questions கேட்கவா? Shall I ask some questions? So we have finished this unit number 9. Sorry, unit number 12. Unit number 12 நம்ம கம்ப்ளீட்டா finish பண்ணிட்டோம். So உங்களோட work தான் இருக்குது. அதுல ஷார்ட் நோட்ஸ், நான் அந்த ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட், அதுக்கான நோட்ஸ் தர மாட்டேன். You have to prepare the short notes. I will give some questions, inshallah, and you have to prepare the short notes. சரியா அம்மா? நீங்க தான் short notes prepare பண்ணி உங்களோட bookல இருக்கிற exercises செய்யணும். Today I will explain those questions in your exercise. Is it okay? Right. So நாம summary பார்ட்ட பார்த்துட்டு நான் ஒரு சில questions கேட்பேன். அதுக்கு பிறகு உங்களோட bookல இருக்கிற exercise explain பண்றேன். Okay? So பாருங்க, first point, combination plants, animals, microorganisms, genetic materials of all these living organisms and the ecosystem is known as biodiversity. Biodiversity க்கு ஒரு definition ஒன்று தராங்க. அதாவது உலகத்துல இருக்கிற விலங்குகள், பறவைகள், அதே மாதிரி genetic materials of all these living organisms. இந்த ஆர்கானிசம்ல அந்த ஜெனட்டிக் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்றாங்க. ஒரு ஸ்பீசிஸுக்குள்ளேயே நிறைய வகையான வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப மனுஷன் உங்களோட வீட்டிலேயே எடுத்து பாருங்க. உங்களோட வீட்டிலேயே எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட சிஸ்டர்ஸ்ட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட பிரதரோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், ரைட்? சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸுக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ், டிஃபரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடையவங்க இருக்கிறாங்க. இதுக்கான ரீசன் வந்து ஜெனட்டிக், இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இது எல்லாமே ஈக்கிறத நம்ம சொல்றது பயோடைவர்சிட்டின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், there are various threats for biodiversity. These threats have led to deterioration in biodiversity. So இந்த பயோடைவர்சிட்டிக்கு வந்து நிறைய அழிவுகள், நிறைய பாதிப்புகள் வருது, ரைட்? இதனால இந்த உலகத்துல இருக்கிற சில வளங்கள், சோர்சஸ் வந்து இல்லாம போகுது, ரைட்?
அடுத்தது பாருங்க, third point, the living organisms as well as non-living components in an ecosystem often interact with each other. நம்மளுக்கு தெரியும், உலகத்துல வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் உயிருள்ள பொருட்களும் நான் லிவிங் கம்போனன்ட்ஸ் உயிரற்ற கூறுகளும் ஒன்னு தொடர்புல இருக்கும். ஏதோ ஒரு கனெக்ட், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்துக்கொள்ளுங்க, மனுஷன் வந்து சாப்பாட்டுக்காக இல்ல மனுஷன் வந்து டேஸ்டி நிக்கிறதுக்காக தண்ணியை குடிக்கிறான். So தண்ணின்னு சொல்ல non-living component, right? So அடுத்த விஷயம் தான் freshwater environments, marine environments and brackish water environments are the natural in Sri Lanka. ஸ்ரீலங்காவில பார்க்கக்கூடிய natural aquatic environments 3 கேட்டகரிக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் freshwater environment, சுத்தமான தண்ணி உள்ள environments. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம், ரிவர்ஸ், எஸ்டுவர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது மெரைன் என்வரன்மெண்ட்ஸ், கடல் தண்ணி, உப்பு தண்ணி, ஓஷன்ஸ், லெகூன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் பிராக்கிஷ் வாட்டர் என்வரன்மெண்ட்ஸ். பிராக்கிஷ் வாட்டர்னு உங்களுக்கு தெரியும், அது ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்காது, மெரைன் வாட்டராகவும் இருக்கு, ரெண்டு மிக்ஸ் ஆனதாக இருக்கும் பிராக்கிஷ் வாட்டர். ஓகே, சோ நேச்சுரல் அக்வாட்டிக் என்வரன்மெண்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் rivers, estuaries, lagoons, riverine environments, man-made inland water bodies and oceans belongs to these environments. Right? Girls, வர participants குறைஞ்சிக்கிட்டே போகுது. படிப்புல இது வந்து grasslands. Grasslands சொன்னா புல் நிலங்கள் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரிஸ்க்குள்ள பார்க்கலாம். Next one, there are 4 types of forest in Sri Lanka. There are tropical rainforest, montane forest, tropical dry mixed evergreen forest and tropical thorn forest. Sri Lankaவில் இருக்கிற காடுகளை வந்து 4 டிவைட் பண்ணலாம். ஒன்று tropical rainforest பார்த்தோம், அயனமண்டல மலை காடுகள். montane forest, அயனமண்டல மலை காடுகள். tropical dry mixed evergreen forest, அதாவது என்ன சொல்றது, என்ன தமிழ்நாடு அதுக்கு என்ன சொல்றது, ட்ரை பச்சை, ட்ரை கிரீன், ட்ரை மிக்ஸ்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், உலர் வளைய காடுகள். சரியா? அடுத்தது தோன் புஷஸ் அண்ட் ஸ்க்ரப்லேண்ட்ஸ், அதாவது முட்புதர்கள். சரியா? சோ இந்த மாதிரி 4 ஃபாரஸ்ட் ஸ்ரீலங்காவில் இருக்குது. அதே மாதிரி wet pattern, dry pattern, daman and thala are the types of grasslands in Sri Lanka. So grass பாருங்க, இப்ப நீங்க வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கல, இப்படிதான் எடுக்கணும். ஃபாரஸ்ட்ல மொத்தம் 4 வகையான ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. கிராஸ்லேண்ட்ஸ்லயும் மொத்தம் 4 வகையான கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது. வெட் pattern, dry pattern, daman and thala. சோ இந்த மாதிரி நீங்க அந்த 4 இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் எடுத்தா சரி. ஓகே, the man-made ecosystems are agricultural environments, industrial environments and settlement environments. அதே மாதிரி மனுஷன் உருவாக்கின சூழல் தொகுதி தான் agricultural environment, விவசாயம் சூழல். industrial environments, கைத்தொழில் சூழல். லாஸ்டா settlement environments, மனித குடியிருப்புகள். Okay, it is our responsible to protect the biodiversity. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுங்கிறது நம்மட கடமை. நம்ம என்ன செய்யணும், சில ரீஃபாரஸ்டேஷன் செய்யணும், மரத்தை நட்டணும், பிளான் பண்ணணும், இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்தணும். ஓகே, இதை விட்டுட்டு சும்மா தாவரங்களை அழிக்கிறதா நம்ம இதான் செய்யறது இல்லையா? தாவரங்களை அழிக்க கூடாது. So we have to water the plants. We have to plant the plants. We have to prepare a home garden.
Okay, so these are some methods to protect the biodiversity. Okay, now let's come to exercise. So exercise like sila questions க்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. You are going to answer for these questions. Okay, சரியான coverage problem ஆயிக்குது. நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. Of the following is not threat for biodiversity. பயோடைவர்சிட்டிக்கு ஏற்படுத்தப்படாத பாதிப்புகள். சரியா? இதுல எந்த காரணம் பயோடைவர்சிட்டியை பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. என்வரன்மெண்ட் பொல்யூஷன். என்வரன்மெண்ட் பொல்யூட் ஆகிறதால பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட்ஸ் வரது இல்லையா? வருமா? த்ரெட்ஸ் வருமா வராதா? எஸ் ஓ நோ? வரும். ஓகே, சோ அதுக்கு அது ஆன்சரா வருமா? இல்ல. நோ. Second one, spread of invasive species. Particular species மட்டும் கணக்கில்லாம ஸ்ப்ரெட் ஆகிறது. இதனால த்ரெட் வருமா இல்லையா? வராது. வரும். ஓகே, இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால ஸ்ப்ரெட் ஆகிறதால பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட்ஸ் வரும். ஓகே, அஃப்கா இப்பதான கிளாஸ் ஜாயின் ஆகுறீங்க. பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட்ஸ் வருமா இல்லையா? வரும். வரும். சோ அதுக்கு ஆன்சர் வருமா? இல்ல, வராது. not a threat னு கேக்குறாங்க இல்லையா? not a threat. Fourth one, study of biodiversity. நம்ம பயோடைவர்சிட்டி பத்தி படிக்கிறதால பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட்ஸ் வருமா? இல்ல, வராது. வராது. So the answer is fourth one. எது ஆன்சர் அப்போ? Fourth one is the answer. So yes, fourth one. Third question. Shall we come to third question? First question and second question clear ah? Oh. Yes. இப்போ நான் third question க்கு வருவோம். Select the correct statements regarding the biodiversity. Biodiversity சம்பந்தமா சரியான statements select பண்ண சொல்றாங்க. A1, high biodiversity will increase the well-being and stability of an ecosystem. என்ன சொல்றாங்க? High biodiversity will increase the well-being and stability of an ecosystem. Okay, second one பாப்போம். B1, biodiversity has reduced the competition for the needs of living species. நம்ம ஃபர்ஸ்ட் கேக்குற பாயிண்ட் மாதிரி எங்க சரி படிச்சோமா? இல்ல தானே? படிக்கல தானே? ஃபர்ஸ்ட்க்கு A பாயிண்ட் ஏதாவது இங்க சரி படிச்சோமா? எக்கோசிஸ்டத்துல ஸ்டெபிலிட்டிய பயோடைவர்சிட்டி கூட்டுமாம். கேர்ள்ஸ் பேசுங்களேன். ஸ்பீக் will you? பயோடைவர்சிட்டி ஃபுட்டுக்கான காம்படிஷன் குறையும்னு பார்த்தோம். ஓகேவாமா? அடுத்தது மரத்துல வேர். சில மரத்துல வேர் வந்து டீப்பா இருக்கும், முள்ளுக்கு ஆழமா இருக்கும். சில மரத்துல ரூட் வந்து சர்ஃபேஸோட இருக்கும், மேற்பரப்போட இருக்கும். சோ இது வந்து பயோடைவர்சிட்டியில காணப்படுகின்ற காம்படிஷனை குறைக்கிற ஒரு மெத்தட். சோ இது செகண்ட் B1 இஸ் கரெக்ட். ஓகே, சி பாட்ட பாருங்க. Man has focused to conserve endemic species due to rich biodiversity. இது வருது தானே? மனுஷன் என்ன செய்யறான்? ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ மட்டும் கூட்டுறான், அதிகப்படுத்துறான். சோ இதுவும் பயோடைவர்சிட்டிக்குரிய சரியான பாயிண்ட் தான். So the answer is B and C. B and C. Third answer. Okay. Right.
அடுத்த question which of the following can be considered as man-made environments? சொல்லுங்க பாப்போம். மனுஷன் உருவாக்கின என்வரன்மெண்ட்ஸ்க்கு எதை பார்க்க இயலும்? மவுண்டன் வருமா இல்லையா? மவுண்டன் ஃபாரஸ்ட் வந்து மனுஷன் உருவாக்கினதா? இல்ல. சொல்லுங்களா கேர்ள். இல்ல, மனுஷன் உருவாக்கினது இல்ல, அது நேச்சுரல். செகண்ட் ஒன் பொண்ட்ஸ், குளங்கள். இல்ல. சில பாண்ட் வந்து மனுஷன் உருவாக்கினது தான், ஆனா எல்லா பாண்ட்ஸும் மனுஷன் உருவாக்கினது இல்ல. சோ அத நம்ம ஆன்சர் எடுக்க இயலாது. தேர்ட் ஒன் agricultural lands. Yes, அது man-made environment. Yes, or man-made environment. அதாவது விவசாய நிலம். ஓகே, agricultural land வந்து உருவாக்கின இன்னொரு environment. Fourth one, wet patana. Will it come as answer? No. No. Wet patana ன்னு சொல்றது என்ன? Foresta, grasslands என்னது? Grassland. Independent unit. ஒரு சுதந்திரமா பாருங்க, பேஜ் நம்பர் 26. ஓகே, 26ல வந்து features of an ecosystem. எக்கோசிஸ்டத்துக்கு இடையில எக்கோசிஸ்டத்துக்கு இருக்கிற சில இயல்புகள் பத்தி சொல்றாங்க. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்க்கு பார்த்தா interaction occur between living components as well as between non-living components. living components க்கும் non-living components க்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கும்னு பார்த்தோம். Second one, the energy flows through one way stream. ஒரு பாதையை நோக்கி, ஒரு வேயை நோக்கி எனர்ஜி பாஸ் ஆகும், எனர்ஜி ஃப்ளோ ஆகும் சொல்லி பார்த்தோம். அடுத்தது ரீசைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அங்க காணப்படுகின்ற மெட்டீரியல்ஸ் வந்து மீள் சுழற்சி ஆகும். ஃபோர்த் ஒன், an independent unit. இது சுதந்திரமான ஒரு அலகுன்னு பார்த்தோம். ஓகே, சோ ஏல என்ன போட்டுக்கிறாங்க? A statement, it is an independent unit. So is it correct or wrong? Correct. Correct. Okay, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பேசணும். Correct. Ola, okay, correct. No, yes, that is correct. So A statement is correct. B statement, energy flows in one direction and materials are recycled. எனர்ஜி வந்து ஒரு வேளை தான் ஃப்ளோ ஆகும், அதே மாதிரி அங்க காணப்படுகிற மெட்டீரியல்ஸ் வந்து மீள் சுழற்சி ஆகும், ரீசைக்கிள் ஆகும். Is this correct or wrong? Correct. Correct. Okay, C statement, there are interaction between living, non-living and also living, non-living. சரிதானே? இது லிவிங்க்கும் லிவிங் non-livingக்கும் இடையில ஒரு இன்டராக்ஷன், ஒரு இடைத்தொடர் பொண்ணு இருக்கும். ரைட் ஆர் ராங்? Right. Right. So answer, இது ஆன்சரா வரும் சொல்லுங்க பாப்போம். Fourth one, A, B and C. Okay, இப்ப பாப்போம். செகண்ட் ஒன் மெஷ் பண்ண சொல்றாங்க. ஏயும் பியையும் மெஷ் பண்ண சொல்றாங்க. ஓகே, இதை மெஷ் பண்றதுக்கு நீங்க ஒவ்வொரு ஃபாரஸ்டையும் ஒவ்வொரு கிராஸ் லேண்ட்ஸையும் கிளியரா படிச்சுக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் பண்ண பாருங்க. with smaller leaves and twisted stems. எங்க இருக்கும்? சின்ன இலைகளையும். Mountain forest. Mountain forest. Are you sure? Yes, teacher. Okay. Yes, teacher. Mountain forest. Twisted stems வரது mountain forest.
சரி, அடுத்தது canopy structure can be seen. எங்க பார்க்க இயலும் canopy structure? Tropical rainforest. Tropical rainforest. Okay, அப்ப first one A ல first one, B ல third one, A ல second one, B ல first one. அடுத்தது பாலு வீர கவுன் ஆர் abundant. எங்க இருக்கும் இந்த மாதிரி மரங்கள்லாம்? Monsoon forest. Okay, very good. Monsoon forest ல இருக்கும். You can observe these kinds of trees in monsoon forest. So the A ல third one, B ல fourth one. சரியா? Okay, பாருங்க. இது வந்து smaller leaves பாரது montane forest. Montane forest. Canopy structure can be seen in tropical rainforest. Palu Veera Kauna abundant in monsoon forest. So அதே மாதிரி Maharatmal plant is prominent in wet pathana. Okay, so these are the answer. சரியா? Complete. இப்ப அடுத்த பேஜுக்கு வருவோமா? Yes or no? Okay. Right. Third one. From ancient times, man-made environmental systems have been created in addition to the existing natural ecosystem. ஆரம்ப காலத்திலிருந்து எவ்வளவு தான் இயற்கை சூழல் நிறைய இருந்தாலும் மனுஷன் வந்து உருவாக்கின சூழல் ஒண்ணு இருக்கும். இது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்குது. ஆரம்பத்துல வேர்ல்டு யுகத்திலிருந்து இந்த கான்செப்ட் இருக்குது. நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ஸ் எவ்வளவு தான் இருந்தாலும் மனுஷன் உருவாக்கின சூழலும் இருக்கும். Okay, first question. Name two important features of a natural ecosystem. Natural ecosystemத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ரெண்டு features கேக்குறாங்க. நம்ம இப்பதான் கொஞ்சம் முத பார்த்தோம். சில features. என்ன features? Interaction occur between the living சொல்லுங்க அப்ப நான் தானே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். Interaction occur between flows in one direction and materials are recycling of materials. One of you say. ஒரு ஆள் சொல்லுங்க. சித்தாரா, சுமையா சொல்லுங்க அப்ப. சுமையா நாசிக். சுமையா. Teacher. Grade 7 students என்ன தெரியுமா செய்வாங்க? Grade 7 students. அவங்கள நான் மைக்க மியூட் பண்ண சொல்லி கத்துறது. Please mic mute the man-made ecosystem that exists in Sri Lanka. Sri Lankaவுல இருக்கிற man-made ecosystem என்ன? மூணு கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம மெயினா பார்க்கலாம். என்ன சொல்லுங்க பாப்போம். agricultural environment, industrial environment, Settlement. Okay, agricultural environments, industrial environments, and settlement environments. Okay, very good. Third question. Write two common issues in man-made ecosystem. Man-made ecosystem இருக்கிற பொதுவான problems என்ன? பொதுவான சில issues என்ன வரும்? Environment pollute ஆகும். space, not enough light. Okay, environment pollute ஆகும். So பொதுவானது தான் கேக்குறாங்க. Air pollution, water pollution. Okay, so இந்த மாதிரி வேற releasing poisonous gas and smokes எல்லாமே release ஆகிறது. Heavy noise ரொம்ப சத்தமா. yes, industrial environment, Noise pollution. Okay, factoriesல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய சத்தங்கள் வரும் இல்லையா? சோ இதனால எல்லாமே இதெல்லாம் மனுஷ உருவாக்கின சூழல் தொகுதிகள். இதெல்லாம் மனுஷ உருவாக்கின எக்கோசிஸ்டத்தால வர ப்ராப்ளம்ஸ். ஓகே, fourth question. Write an example for a man-made ecosystem. சொல்லுங்க அப்பா. Man-made ecosystemத்துக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். ஃபேக்டரி ஒரு எக்ஸாம்பிள் தானே. இண்டஸ்ட்ரியல் என்வரன்மெண்ட்ஸ்க்குள்ள வர எக்ஸாம்பிள் தான் ஃபேக்டரிஸ். Shop. சரியா? வேற ஏதாவது? Shop. ஷாப்ஸ் வேற?
Battlefield வருமா teacher? ரைட், இது ஒரு மனுஷன் உருவாக்கின ஒரு எக்கோசிஸ்டம் தான் இது. சோ இந்த எக்கோசிஸ்டத்தால வர மெயின் டூ இஷ்யூஸ் சொல்லுங்க. ஓகே, ஏர் பொல்யூட் ஆகும். வேற Sound pollution. Noisy. ஓகே, noisy. வேற சவுண்ட் பொல்யூஷன். வேற வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கு பாருங்க, இதுல வாட்டர் பாடிஸ் இருக்குதா? இது டவுன் ஏரியாஸா காட்டுறாங்க. Air pollution. ஓகே, ஏர் பொல்யூஷன் சொல்லியாச்சு. ஃப்ளட்டிங், வெள்ளப்பெருக்கு ஏற்படும். சரியா? ரெடியூஸ் த ஸ்பேஸ், அங்க இடப்பற்றாக்குறை வரும். சரியா? damages from emergency fires, அதாவது இலகுவில தீ பற்றக்கூடியதாக இருக்கும். நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்கு, நிறைய வெஹிக்கல்ஸ் வர அந்த கார்பன் டை ஆக்சைடின் மூலமா அதிகமா தீ பற்றக்கூடிய சான்சஸ் இருக்குது. சரியா? சோ இதெல்லாம் சில ப்ராப்ளம்ஸ். சரியா? ஓகே, so we have finished unit number 12 and we have completed all the questions in the exercise also. Now shall I ask some questions? நான் சில questions கேட்கவா? ஈஸியான questions தான். இன்ஷால்லா நம்ம அடுத்த கிளாஸ் வந்து 13th யூனிட், ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட் பாருங்க. ஆர்டிஃபிஷியல் என்வரன்மெண்ட் அண்ட் கிரீன் கான்செப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட், 13th யூனிட். ஸோ இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் பார்ப்போம். கட்டாயம் என்ன செய்யணும்? அவ்வளோ பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரையிலன்னு சொன்னா, அதுக்கு பிறகு போக போக உங்களுக்கு தான் கஷ்டமாயிருக்கும், அப்புறம் விளங்காம இருக்கும். So you have to give participate to all the classes without missing. Then only it will be very easy to understand all the things in your textbook, right? So school start ஆனதுக்கு பிறகு இந்த யூனிட் இன்ஷால்லா படிச்சு தர மாட்டேன். As well as each environment interacting with one another, as the unit is known as an ecosystem. Right, very good. A system that includes all living organisms in an area as well as its physical environment interacting with one another as a unit is known as ecosystem. Right? So இதை பத்தி நம்ம last classல, previous classesல brief-ஆ படிச்சிருக்கிறோம். So I think I don't want to explain those things. Okay. இப்ப அஸ்ரின் சொல்லுங்க, சைலண்ட் ஆயிக்கிற கேர்ள்ஸ்ட கேட்போம். அஸ்ரின் ஃபர்ஸ்ட் கேளுங்க.